கானான் தேசம் என்பதை பொதுவாக கிறிஸ்தவர்கள் அதை பரலோகம் என்று வியாக்கியானம் செய்வார்கள். ஆகவே தான் அநேக பாடல்களிலே கானானை பரலோகத்தை போல சித்தரித்து தான் பாடுகிறார்கள் பக்தர்கள். அதிலே தவறில்லை. கண்களினால் காண்கிறனே இன்ப கானான் தேசம் அதை என்று இந்த பாடலின் கடைசி வரிகள் முடிவடைகிறது. அதே போல ஆனந்தமாய் இன்ப கானான் தெரிந்திருவேன் என்று இன்னொரு பாடல் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சத்தியத்தின்படி கானான் தேசம் என்பது நம்முடைய முழு சரீரம். கானான் தேசம் என்பது நம்முடைய சரீரம். அந்த கானான் தேசத்திலே வாழ்ந்த ராட்சதர்கள், ஆனாக்கியர்கள், அவர்கள் எல்லாரும் நம்முடைய சரீரத்தில் காணப்படக்கூடிய இச்சைகள். ஆகவே நாம் அந்த இச்சைகளையெல்லாம் மேற்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய வேத பகுதி எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. ஆண்டவர் ஒரு பரம அழைப்பை வைத்திருக்கிறார். அதில் நாம் எல்லாரும் பங்காளிகள், அதில் நாம் எல்லாரும் பங்குள்ளவர்கள். நமக்கு அதில் ஒரு பங்கு இருக்கிறது. பரம அழைப்பு. எது பரம அழைப்பு? உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்றும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவை அழைப்பை குறித்து பல வசனங்கள் இருந்தாலும் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். தேவனுடைய அழைப்பின் முழு நோக்கமும் இந்த வசனத்திலே மிகவும் அழகாக நேர்த்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்புக்காக அழைத்தார். அதை நாம் எல்லாரும் நம்புகிறோம். சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது. அதிலேயும் நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் மேலே உள்ள வசனத்திலே பாருங்கள், எதற்காக என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக. இயேசு கிறிஸ்துவின் மகிமை, இயேசு கிறிஸ்துடைய சாயல், அதை அடையும் பொருட்டாக நம்மை ரட்சிப்புக்கு அழைத்திருக்கிறார். ரட்சிப்பே டெஸ்டினேஷன் கிடையாது, ரட்சிப்பே முடிவு கிடையாது. ஆம், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், எல்லாம் முடிந்தது என்று அல்ல. அந்த ரட்சிப்பு என்பது ஒரு கேட், ஒரு வாசல். கானானுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கும்படியாக தேவன் அவர்களை அழைத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்களுக்கு கொடுத்த அழைப்பு அதுதான். அதை நாம் எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் மிகவும் நல்ல நேர்த்தியான ஒரு புத்தகம். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது என்று வாசிக்கிறோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்த கானான் தேசத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குப்படினார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உங்களுக்கு நான் கானான் தேசத்தை தருகிறேன், அதை நீங்கள் போய் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று அவர்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். அதுதான் அவருடைய அழைப்பு. அழைப்பு என்னவென்றால், நீங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். அவருடைய அழைப்பு பூமிக்குரிய அழைப்பு. ஆகவே இந்த பூமியிலேயே அவர்கள் ஒரு தேசத்தை கொடுத்து அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கொடுத்துதான ஒரு வாக்கு தத்துவம். இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அழைப்பு, நாம் ஒன்றை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், ஒன்றிலே நாம் பங்கு உள்ளவர்களாய் மாற வேண்டும். அது என்ன அழைப்பு? நாம் இங்கே வாசித்தது போல இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக நாம் மரித்து பரலோகத்துக்கு செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மகிமை பெற்றுக் கொள்வோம் என்பது ஒரு சத்தியம்தான். அது இல்லை என்று மறுக்கவில்லை. அங்கே வானத்திலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம்,
மகிமையிலே வேறுபடுகிறது போல பரலோகத்திலேயும் நம் ஒவ்வொருடைய மகிமையும் வேறுபடும். நாம் இந்த பூமியில எப்படி நாம் வாழ்ந்தோம் என்பதற்கு ஒப்பாக அங்கே மகிமை வேறுபடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் என்ற சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், யோவான் என்ற சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், இங்கே அவர் சொல்லுகிறார் 22ஆம் வசனம், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். சரியா? நீங்க வேதவசனத்தை சரியாக பார்க்கவில்லை. அதில் கொடுப்பேன் என்று போட்டிருக்கிறதா? கொடுத்தேன், மகிமையை கொடுத்தேன் என்று சொல்கிறார். வேத வசனத்தை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார். மகிமையை கொடுத்தேன் என்று சொல்கிறார் இயேசு. அது என்ன மகிமை என்று அந்த வசனத்துக்கு மேலே உள்ள வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது 19ஆம் வசனத்திலே, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். பரிசுத்தமாக முடியாய். 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். 16ஆம் வசனம், நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல. 15ஆம் வசனம், தீமின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். 14ஆம் வசனம், என் வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆகவே உலகம் அவர்களை பகைத்தது. மேலே பாருங்கள், 12ஆம் வசனத்திலே, அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன் உலகத்தில் இருக்கையில். எப்படி காத்து கொண்டார்? சத்துருக்கள் இவர்களை அடிக்காதபடி, தொந்தரவு செய்யாதபடி காத்து கொண்டாரா? இல்லை. கிட்டத்தட்ட எல்லா சிஷ்யர்களுமே கிறிஸ்துனுடைய சத்துருக்களினாலே அவர்கள் எல்லாம் தாக்கப்பட்டார்கள். அப்பொழுது இங்கே காத்து கொண்டேன் என்று சொன்னால் எந்த விஷயத்திலே காத்து கொண்டார்? வெள்ளம் வரும்பொழுது அவர்களை காத்து கொண்டாரா? மழை வரும்பொழுது காத்து கொண்டாரா? பஞ்சம் வந்த பொழுது காத்து கொண்டாரா? அதெல்லாம் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கிறது. நமக்கும் அது வேண்டும். சத்துருக்களிலிருந்து பாதுகாப்பு, தீவினிட்டு பாதுகாப்பு, பஞ்சத்திலிருந்து, வியாதியிலிருந்து, அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் பிரதானமாக இங்க என்ன சொல்லுகிறார்? உம்முடைய நாமத்தினாலே நான் காத்து கொண்டேன் என்றால், கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. பின்வாங்கி போய்விட்டான் யூதாஸ் காரியத்து. ஆனால் இவர்கள் எல்லாரும் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தீர் என்று சொல்கிறார். ஆகவே பிரதானமாக பரிசுத்தம் என்பது தேவனுடைய சாயல், தேவனுடைய மகிமை, கிறிஸ்துனுடைய மகிமை. இப்பொழுது நாம் 2 தெசலோனிக்கர் 2:14 வாசித்தோம் அல்லவா? அந்த மகிமையை அடையும் பொருட்டாக சுவிசேஷத்தினாலே ரட்சிப்படையும்படி நம்மை அழைத்தார். ஆகவே நமக்கு முன்பாக ஒரு அழைப்பு இருக்கிறது. என்ன அழைப்பு என்றால், ஆண்டுடைய மகிமையை நாம் இந்த பூமியில வாழும் பொழுதே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்கிறார். அந்த மகிமை என்னவென்றால் அவருடைய சாயல், அவருடைய திவ்ய ஸ்பாவம். இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நாம் அதை சுதந்தித்துக் கொள்ள வேண்டும். திவ்ய சாயல், இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதுபோல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவருடைய பொறுமை, அவருடைய அன்பு, அவருடைய தாழ்மை, அவருடைய கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம், அவருடைய ஞானம், அதுதான் நம்முடைய லக்கா இருக்க வேண்டும். என்னுடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே தான் சொல்கிறார். அதற்காக தான் நம்மை ரட்சித்தாராம். ஆகவே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அதுவே முடிவல்ல. இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும், ஒவ்வொரு முறை சோதிக்கப்படும் பொழுதும், பாவத்தினாலே சோதிக்கப்படும் பொழுது, கணவன் மனைவினாலே சோதிக்கப்படும் பொழுது, மனைவி கணவனாலே சோதிக்கப்படும் பொழுது, பெற்றோர் பிள்ளைகளினாலே சோதிக்கப்படும் பொழுது, பிள்ளைகள் பெற்றோரை சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் நாம் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு தருணம். அவர் மாம்சத்தின் நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி தமக்குண்டான பயபக்தினாலே கேட்கப்பட்டார். தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவர் ஜெபித்தார். என்னால் அந்த சோதிக்கப்படுகிற நேரத்திலே ஆண்டவரே, நான் நம்முடைய சாயலை இழந்து விடக்கூடாது. எப்பொழுது ஆண்டவருடைய சாயலை நாம் இழக்கிறோமோ அங்கே மரணம் சம்பவிக்கிறது. எப்பொழுது நான் உயிர்த்தெழுதல் வருகிறதோ அது தேவனுடைய சாயல். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் என்று வாசிக்கிறோம். அது என்ன? சாவுக்கு ஏதுவான சரீரம், மரணத்துக்கு ஏதுவான சரீரம் என்று சொன்னால், கோபப்படக்கூடிய சரீரம், இச்சிக்கக்கூடிய சரீரம், பெருமை அடையக்கூடிய சரீரம், பொறுமை இழக்கக்கூடிய சரீரம், மற்றவர்களை குறை பேசக்கூடிய சரீரம், நம்முடைய நாவினாலையும் கண்களினாலையும் இச்சிக்கக்கூடிய, இப்படி சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். பயம் இருக்கக்கூடிய இடத்துல தைரியம் அல்லது விசுவாசம், அன்பற்ற தன்மை இருக்கக்கூடிய இடத்துல அன்பு, எரிச்சல் அடையக்கூடிய இடத்திலே பொறுமை, இதுதான் அவர் உயிர்ப்பிக்கக்கூடிய காரியம். சாவுக்கு எதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்வதும், அவருடைய மகிமையை நமக்கு கொடுப்பேன் என்று சொல்வதும் ஒன்றுதான்.
அதுதான் சுவிசேஷம். இந்த மகிமையான சுவிசேஷம் அவளுடைய கண்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு சாத்தானுடைய கண்களை குருடாக்கி விட்டான். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குருடாக்கினான். கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்காதபடிக்கு பொறுமை இழக்க செய்து விட்டான். அன்றைக்கு பொறுமை இல்லை. அந்த 12 பேரை வேவு பார்க்கும்படியா அனுப்புகிறார். அவள் வேவு பார்க்க முடியாது போகிறார்கள். போய்விட்டு திரும்பி வரும்பொழுது 10 பேர் துர்ச்செய்தியை கொண்டு வருகிறார்கள். சோர்வடையக்கூடிய செய்தி. உடைய கணவனோ மனைவியோ அந்த 10 பேரை போல இருக்கிறார்களா? ஒவ்வொரு முறையும் பேசும்பொழுது நாம் சோர்வடையக்கூடிய செய்தியை கொண்டு வருகிறார்களா? அல்லது யோசுவா காலேபை போல நல்ல செய்தியை கொண்டு வருகிறார்களா? விசுவாசத்தின் செய்தியை கொண்டு வருகிறார்களா? உயிர்ப்பிக்கக்கூடிய செய்தியை கொண்டு வருகிறார்களா? நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் எந்த செய்தியை கொண்டு போகிறோம்? காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்தி வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். களைப்படைந்திருக்கிறார்கள். வனாந்தரத்திலே நடந்து களைத்து போயிருக்கிறார்கள். வெயிலிலேயும் மழையிலேயும் பனியிலேயும் களைத்து போயிருக்கிறார்கள். இப்பொழுது செய்தி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 12 வேவுகார் போனார்களே, 40 நாள் ஆகிவிட்டதே, என்ன விதமான செய்தியை கொண்டு வரப் போகிறார்கள்? அதிலே 10 பேர் அந்த தேசத்திலே நாம் குடியிருக்க முடியாது. அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நாம் மேற்கொள்ள முடியாது. அரணிப்பான பட்டணம், அங்கே நாம் போய் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். இவங்க எப்படி தப்பித்து வந்தார்கள்? இவங்க தப்பித்து வந்தார்கள் அல்லவா? ஆனால் நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். உங்களை வெட்டுக்கிளியை போல இருந்தவங்களை பாதுகாத்து திரும்பி கொண்டு வந்தவர் யார்? அந்த தேவன் எல்லாரையும் கொண்டு போய் அங்கே பாதுகாக்க மாட்டாரா? ஆனால் விசுவாச கண்களால் யோசுவாவும் காலேபும் அவர்கள் பார்த்தார்கள். என்ன பார்த்தார்கள்? அவர்களை பாதுகாத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது என்று சொன்னார்கள். அவர்களை பாதுகாத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று. ஆகவே நாம் எளிதாய் மேற்கொள்ளலாம். ராட்சதர்கள் தான், நாங்கள் வெட்டுக்கிளிகள் தான். ஆனால் அந்த ராட்சதருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தேவன் பெரிய தேவன். அவர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். அதுதான் விசுவாசம். எங்களால முடியாது, நாங்கள் வெட்டுக்கிளிகள் தான். ஆனால் வெற்றிகளுக்கு யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார். அவரால் செய்ய முடியும், அவரால் கொடுக்க முடியும். அவர் வாக்கு பண்ணிறவர், உண்மையுள்ளவர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நாம் விசுவாசிக்கிறோமா? நம்புகிறோமா? எங்கெல்லாம் வாக்கு தத்தம் என்று வாசிக்கிறோமோ அங்கெல்லாம் அவர் உண்மையுள்ளவர் என்று நாம் வாசிக்கிறோம். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆனால் அந்த 10 பேர் என்ன நினைத்தார்கள்? ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார், ஆனால் ஆண்டவர் உண்மையுள்ளவர் அல்ல என்று தேவனை கோபம் மூட்டினார்கள். ஆண்டவர் வாக்கு பண்ணினால் அவர் செய்ய மாட்டார். நீங்க ஒரு பெரிய அதிகாரி உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார், அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க சார் என்று சொன்னால் அது அவரை அவமதிப்பதாகும். சார் நீங்க சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பா செய்வீங்க, கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் காத்திருக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள் என்று சொன்னால் அவரை கனப்படுத்துகிறதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார், ஆண்டவருக்கு முடியவில்லை என்று நாம் சொல்லுகிறோம், அப்பொழுதெல்லாம் தேவனை நாம் அவமதிக்கிறோம். ஆனால் தேவனை நாம் எப்படி கனம் பண்ணுவது? ஆண்டவரே ஆராதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் என்று சொல்லி வார்த்தையினாலே நான் கனம் பண்ண முடியுமா? கனம் பண்ணுவது நல்ல விதமா? அல்லது ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர்? சாவுக்கு எதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். கிறிஸ்துடைய மகிமையை எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அந்த சாயலுக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாறுவோம் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. நாட்கள் பிடித்தாலும் நீர் தருவீர் ஆண்டவரே, நீர் செய்வீர் ஆண்டவரே என்று நாம் கனப்படுத்தும் பொழுது அதுதான் தேவனுக்கு கனமும் மகிமையும் உண்டாகிறது காரியம். அதுதான் நாம் தேவனை ஆராதிப்பது, அவரை ஸ்தோத்திரிப்பது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இந்த எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேட்டவர்களில் கோபம் மூட்டினவர்கள் யார்? யார் கோபம் மூட்டினார்கள்? கோபம் மூட்டினவர்கள் யார்? எகிப்திலேயே தங்கிவிட்ட இஸ்ரவேல் ஜனங்களா? இல்லை இல்லை இல்லை. மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவருக்கு கோபம் ஊட்டுகிறார்கள்.
இன்றைக்கு ஆண்டவர் கோபப்பட மாட்டார், ஆனால் துக்கப்படுத்துகிறார்கள் என்று சொல்லலாம். ஏனால் தேவனுடைய கோபாக்கினை எல்லாம் கல்வாரி சிலுவையில் எரிந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு நாம் தேவனை கோபப்படுத்தாவிட்டாலும் ஆண்டவரை நாம் துக்கப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், அவமதிக்கலாம். எப்படி? இந்த மோசையினாலே எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் என்று சொன்னால், எகிப்திலே ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு உலகத்திலிருந்து விடுதலையான மக்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட மக்கள். நீங்களும் நானும் இந்த கூட்டத்தில் இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட மக்கள். ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட மக்கள் அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் இளைப்பாறுதலே பிரவேசிக்க மாட்டீர்கள். 18ஆம் வசனம், பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ரட்சிப்பு நல்லதுதான், ரட்சிக்கப்பட்டது பெரியதுதான், பெரிய விஷயம்தான். ஆனால் இப்பொழுது நாம் கீழ்ப்படுகிறோமா? தேவ சத்தத்தை கேட்கிறோமா? இந்த ஜனங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்ட பொழுது, யோசுவா காலேபின் மூலமாக தேவ சத்தத்தை கேட்ட பொழுது என்ன செய்தார்கள்? இருதயத்தை கடினப்படுத்தினார்கள், கல்லெறிந்தார்கள். நீங்கள் சொல்வதை நாங்கள் நம்ப மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம். மீண்டுமா நாங்கள் எகிப்துக்கு நாங்கள் போகிறோம், வேறொரு தலைவரை ஏற்படுத்துவோம். எகிப்திலே நாங்கள் செத்திருப்போமே. அவங்க சாவதற்கு ஆயத்தமா இருந்தால் கானானிலே போய் சாக வேண்டியதானே? என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் எகிப்திலே நாங்கள் போய் அங்கேயே நாங்கள் சாகிறோம் என்று சொல்லவர்கள் கானானிலே போய் சாக வேண்டியதானே? அந்த அளவுக்கு இருதயம் கடினப்பட்டிருக்கிறது, வழுவி போகிற ஜனம். ஆகவே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இப்பொழுது அந்த வனாந்தரத்தில் இருந்து ஆண்டவர்களுக்கு கானானை வாக்கு பண்ணினார். ஆனால் அந்த வாக்கு தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர் என்ற விசுவாசம் அவர்களுக்கு இல்லை. தேவனுடைய சத்தம் காதில் தொனிக்கும் பொழுது அதை அல்ல தட்டுகிறார்கள், இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். இவர்களை குறித்து இன்னொரு காரியத்தை ஆவியானவர் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்திலே, அவர்கள் வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்கிறார். 9ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால், 2 விஷயங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 9ஆம் வசனம், அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். 40 வருஷமும் ஆண்டுடைய கிரியைகளை கண்டார்கள். நாமும் சொல்லலாம், ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அநேக ஆண்டுடைய கிரியைகளை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் குடும்பத்துக்கு இதை செய்தார், அதை செய்தார், இந்த நேரத்தில் ஜெபித்தோம், இதே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார், அதே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார், நல்ல வேலையை கொடுத்தார், மகனுக்கு திருமணம் நல்ல பெண்ணை கொடுத்தார், நல்ல மாப்பிள்ளையை கொடுத்தார், வீடு கட்ட உதவி செய்தார், வியாதிலிருந்து விளக்கினார். தேவனுடைய கிரியைகளை 40 வருஷம் கண்டார்கள். தேவனுடைய கிரியைகளை மட்டுமே கண்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டுடைய கிரியைகளை மட்டும் காண்பதிலே நாம் திருப்திப்பட்டு விடுகிறோமா? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படித்தான் இருந்தார்கள். 40 வருஷம் காலம் என் கிரியைகளை கண்டார்கள். வனாந்தரத்திலே 40 வருஷம் அலையும் பொழுதெல்லாம் மன்னாவை தினந்தோறும் பார்த்து பொறுக்கி சாப்பிட்டார்கள். ஆண்டுடைய கிரியை. கண்மலையிலிருந்து தண்ணீர் வருவதை குடித்தார்கள். ஆண்டுடைய கிரியை. அவருடைய பாதரட்சைகள் பழையதாய் போகவில்லை, செருப்பு தேயவில்லை, வஸ்திரங்கள் பழமையாய் போகவில்லை. 40 வருஷம் கிரியைகளை கண்டார்கள். நீங்களும் நான் ஆண்டவர்களே 40 வருஷம் ஆயிருக்காது. அவர்கள் 40 வருஷம் ஆண்டுடைய கிரியைகளை கண்டார்கள். ஆனால் அவர்கள் எதை அறியவில்லை என்றால், அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், என்னுடைய வழிகளை அறியாதவர்கள். ஆகவே அவர்கள் இருதயம் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமாய் இருந்தார்கள். வழுவி போகிற இருதயமுடையவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய வழிகளை நாம் அறியவில்லை என்றால், நாமும் ஒரு துர்ச்செய்தியை கேட்கும் பொழுதோ, யாராவது நெகட்டிவ் நியூஸ், எதிர்மறையான செய்தியை சொல்லும் பொழுதோ டக்குன்னு வழுக்கி போயிருது இருதயம். சில மீனை பிடிச்சிங்கன்னா பாவம், பிடிச்சிங்கன்னா டக்கு டக்குன்னு, இந்த விரால் மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே வழுக்கிட்டு போயிடும், அழகாக வழுக்கிட்டு போயிடும். நம்ம இருதயம் அப்படிதான் இருக்கிறது, விரால் மீன் போல. அந்த அந்த வழுக்கக்கூடியதற்கு ஒரு பொருள் இருக்குது, அதெல்லாம் நல்லா நம்ம சுத்திகரிச்சோம்னா கிரிப்பா பிடித்துக்கலாம், இருதயம் வழுக்காது. அந்த வழுக்கக்கூடிய காரியம் என்றால் அவிசுவாசம், அவநம்பிக்கை. அது அப்படியே சேர்ந்து 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 ஜவ்வு போல, ஜவ்வு என்று சொல்வதை விட
வழ என்று இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதன் மீது படிந்து விட்டு அது வழுக்கி கொண்டு போகிறது. அந்த உறுதி இல்லை. ஆண்டவரை பிடிக்கக்கூடிய உறுதி இல்லை. ஆண்டவரை பிடிக்கக்கூடிய அந்த உறுதி இல்லை. ஆகவே தான் வழுவி போகிற இருதயம் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை பிடிக்கிறாங்க, அப்படியே வழிக்கிறது. கையிலையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் வழ என்று இருக்கு. எதை பிடித்தாலும் அந்த கிரிப் இல்லை. ஆகவேதான் எங்கெங்கெல்லாம் நம்பிக்கை என்று வாசிக்கிறோம், அங்கெல்லாம் உறுதி என்று நாம் வாசிக்கிறோம். நம்பிக்கையிலே உறுதியா இருப்போம். ஆகவே நாம் சங்கீதம் 103 இந்த காரியத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 103 இந்த 2 காரியங்களை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 103 7 அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். ஆண்டுடைய வழிகளை நாம் அறிந்திருக்கிறோமா? அல்லது ஆண்டுடைய கிரியைகளிலே மட்டும் நாம் திருப்தியுள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் சாட்சி சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறோம்? சாட்சி சொல்லும் பொழுது ஆண்டுடைய கிரியைகளை மட்டும் நாம் மேன்மைப்படுத்தி சாட்சி சொல்லுவோமானால், எங்க அம்மாவுக்கு இந்த வியாதி இருந்தது, நாங்கெல்லாம் ஜபித்தோம், ஆண்டவர் சுகம் கொடுத்தார். அடுத்த 2 மாதங்கள் கழித்து அதே போல சாட்சி இப்ப மாமனாருக்கு அல்லது இவங்களுக்கு 40 வருஷம் சாட்சி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய கிரியைகளை மட்டும்தான் கண்டிருக்கிறீர்கள், தேவனுடைய வழிகளை அறியவில்லை. ஆகவே இருதயம் வழிவி போகிற இருதயமாகவே இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலே அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று நான் ஆணையிட்டேன். தேவனுடைய வழிகள் என்ன? உங்களை கானான் தேசத்துக்குள்ளே உங்களை கொண்டு போக வேண்டும், அங்கே அந்த தேசத்தை சுதந்திரிக்க வைக்க வேண்டும், உங்களை ஒரு புது ஜாதியாய் ஒரு புது தேசமாய் அங்கே உங்களை நாட்ட வேண்டும். நல்ல திராட்சை செடியை நாட்டி கனி கொடுப்பது போல உங்களை அந்த இடத்துல தெரிந்து கொண்டேன். நற்குல திராட்சை செடியாய் நான் தெரிந்து கொண்டேன். கனி கொடுக்கக்கூடியவர்களாய் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என்னுடைய மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது உங்களை தெரிந்து கொண்டேன். ஆனால் ஆண்டுடைய வழிகள் இவர்களுக்கு தெரியவில்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தார்களா? ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். மோசேயின் மூலமாக விடுதலையாகி, எகிப்திலிருந்து விடுதலையாகி அவர்கள் வந்தவர்கள். எகிப்திலே இல்லை, எகிப்தை விட்டு வந்தவர்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் தேவனுடைய வழிகள், எதற்காக தேவனை அழைத்தார் என்று அறியாதிருக்கிறோம். அவருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது அழைத்தார் அல்லவா? ஆண்டவரே, என்னுடைய நாட்டில் நான் எப்படி வீணாக்க முடியும்? எனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலேயும் ஆண்டவரே நான் கதறி, ஆண்டவரே இப்படிப்பட்ட மாம்சத்தில் இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்யுங்க, நான் தவறிவிட்டு எனக்கு உதவி செய்யுங்க, உம்முடைய சுபாவத்தை எனக்கு தாங்க, உம்முடைய அன்பை எனக்கு தாங்க, உம்முடைய பொறுமை எனக்கு தாங்க.